ஹாட் அண்ட் டேஸ்ட். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எக் ரைஸ் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். இன்றைக்கி நான் 200 கிராம் பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு ஒரு 90% குக் ஆகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வடிச்சிருக்கிற சாதத்தை நல்லா ஆற வச்சுக்கலாம். எக் ரைஸ்க்கு தேவையான மற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய வெங்காயம், கொடைமிளகாய், பீன்ஸ், கேரட் ஒரே அளவு எடுத்திருக்கேன். அதனோட 4 முட்டை எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெஜிடபிள்ஸோட நீங்கள் கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக ஃப்ரைட் ரைஸ் மசாலா நான் எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கனமான கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடேறினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா குக் ஆனதும் அதனோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துருக்கேன். அதனோட அதே அளவு கேரட், பீன்ஸ் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதனோட ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 4 முட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆனதும் இப்போ நம்ம முட்டை நம்ம அதில் சேர்த்துடலாம். ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வெஜிடபிள்ஸ், எக் எல்லாமே சேர்த்து நல்லா குக் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதனோட ஆற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸ் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸ் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த ரைஸோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதனோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சூப்பரான எக் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட சேனலில் ஏற்கனவே நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட லிங்க் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஈஸியான ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ஈஸியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.